வீட்டில் வந்து 4 பூனைக்குட்டி போட்டு கிடந்துச்சு. கண்ணு திறந்து இப்போ தான் அது வந்து உணவுகளை சாப்பாடு பால் எதுவும் ஊற்றினோம்னா சாப்பிடுது. ஆனால் இந்த பூனை வந்து சின்ன பூனை தான். இந்த பூனை வந்து இதுக்கு பேர் வந்து நாங்கள் பூஸ்ன்னு தான் கூப்பிடுவோம். பூஸ் 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 நம்ம பூஸ்ன்னு கூப்பிட்டா வரும். இப்போ கொஞ்சம் பிள்ளைகளை வந்து அது கவனிக்கிறதுனால நம்மளை வந்து அதிகம் கவனிக்க மாட்டேங்குது. இப்போ வந்து இதுகளுக்கு வந்து பால் பத்தாது. ஏன்னா சின்ன பூனை தான் இது வந்து ஒரு 2 குட்டி போட்டால் அதோட இதுக்கு வயிற்றுக்கு அதுக்கு பால் கொடுத்துரும், சுரக்கிற பாலை. இப்போ 4 குட்டி போட்டனால அதுக்கு வந்து பால் பத்தலை. இப்போ நம்ம வந்து அந்த பால் தான் நாங்கள் ஊற்றுறோம். இதுக்கே நாங்கள் பாலை வாங்கி ஊற்றிடுவோம். ஏன்னா 4 குட்டி போட்டிருக்கல, அந்த குட்டிகளை காப்பாற்றணும்னா நம்ம பால் கொடுத்தா தான் சரியாக வரும். தாய்ட்டு உள்ள பால் மட்டும் பத்தாது அதுக்கு. அதே மாதிரி இந்த பூனைகளை வந்து நீங்கள் அது வந்து தூக்கிட்டு போய் கழுத்தை கவி கொண்டு இடமாற்றி கொண்டு வைக்கும். எப்படியும் ஒரு 7 இடத்துல இடம் மாற்றிடும், ஒவ்வொரு இடமா. ஏன்னா நம்மகிட்டேருந்து ஒழிக்கிற மாதிரியே நம்மளே அதுக்கு பாதுகாப்பாக இருப்போம். நம்ம அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு என்ன செய்ய நம்மளுக்கே தெரியாமல் தூக்கிட்டு ஓடும். அதேமாதிரி இந்த பூனையை பிடிக்கிறா இருந்தால் வந்து எப்படி நம்ம பிடிச்சி தூக்கணும், இப்படி தான் பிடிக்கணும். இப்படி பிடிச்சி நீங்கள் தூக்கிட்டீங்களாக்க இந்த மாதிரி தான் தூக்கணும். இந்த மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டோமாக அவர் சும்மா இருப்பார். வயிற்றுக்கு கையை கொடுத்து தூக்குனீங்களாக்க கையெல்லாம் நகத்தை பற்றியெல்லாம் நகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நகம் அப்படியே நகத்தால் வறண்டி விட்டுரும் கையெல்லாம். அதனால் அவர் வயிற்றுக்குள்ளே கையை கொடுத்துலாம் தூக்கி இந்த பக்கம் இப்படி கையை கொடுத்துலாம் தூக்கிடக்கூடாது பூனையை வந்து. இந்த மாதிரி கழுத்து பிடியில் பிடிச்சி இப்படி தூக்கிட்டீங்களாக்க அருமையாக நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்கும் அந்த பூனை. எந்த டிஸ்டர்பும் நம்மளை பண்ணாது. சரியா? அப்படியே இருங்க. எவ்வளோ